இந்த 2 ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க மொபைல்ல ஒரு ஹாரர் சீன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு சொல்றா, "சரி வா நம்ம 2 பேரும் போய் நோட்ட எடுத்துட்டு வந்துட்டு கேன்டீனுக்கு போவோம்." அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே, சிரிச்சுக்கிட்டே, பேசிக்கிட்டே போறாங்க. படி வழியா ஏறி போறாங்க. அப்படி ஏறி போயிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணுக்கு கால்ல அடிபட்டுருச்சு. என்ன ஆச்சுன்னு அவ ஃப்ரெண்டு வந்து கேட்குறா. அதுக்கு அவ "என்னோட கால்ல அடிபட்டுருச்சு. என்னால நடக்க முடியாது." அப்படிங்கிறா. அதுக்கு அவ ஃப்ரெண்டு, "சரி நீ இங்கே இரு. நான் போய் நோட்ட எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு சொல்லிட்டு போறா. ஃப்ளோர் நம்பர் 3/2க்கு போறா. அவளோட ட்ரால அவளோட நோட்ட எடுத்துக்கிட்டு அவளோட ஃப்ரெண்டு ட்ராவ தொறக்குறா. அதுல ஒரு பொம்மை இருக்கு. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அத பார்த்து அவ பயப்படுறா. நோட்ட எடுத்துட்டு ட்ராவ மூடிட்டு வெளிய போறா. அப்ப ஏதோ ஒரு வினோதமா அவளுக்கு தோணுது. என்னன்னு பின்னாடி மெதுவா திரும்பி பார்க்குறா. ஏதோ ஒரு உருவம் படுத்துக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அசையுது. தன்னோட உடம்பையே தலைகீழ திருப்பி போட்டுருச்சு. என்னன்னு கடைசியில பார்த்தா அது ஒரு பேய். அவ அத பார்த்து பயந்து ஓடுறா. அந்த பேய் அவள விடாம தொரத்திக்கிட்டு வருது. அவளும் படியில இருந்து வேகமா இறங்கி போறா. ஆனா வந்த இடம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இப்படியே காலையில இருந்து ஓடுனவ சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கா. டயர்ட் ஆகி இப்போ உட்காந்துடுறா. அவகிட்ட வந்து வருது அந்த பேய். அந்த பேயோட கண்ணு கருவிழி டிஃப்ரெண்டா மாறுது. அப்படியே அவளை கொன்றுது. இங்க கால்ல அடிபட்ட பொண்ணு அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் ஆள காணோம்னு அவ எந்திரிச்சு அவளை தேடி படி மேல ஏறி போறா. அந்த பேய் பக்கத்து படி வழியா கீழே இறங்கி வருது. இதோட முடியுது.